பாண்டியன் ஸ்டோரோட எபிசோட் செந்திலோடைய வீட்டுக்கு பேசுறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக போகிறாங்க. அங்கே அம்மா வீட்டை நீ சுற்றி பாருமா, இங்கே இருக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. டே நீ சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது, சும்மா என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு வாங்க. அம்மா கேம் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. பாவண்டா அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆனால் கொஞ்சம் கூட அவரை பற்றி யோசிக்காம எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்றாங்க. இல்லைம்மா நான் சொல்ல வரதை நீ கொஞ்சம் கேளுன்றாங்க. நீ சொல்ல வரதை நான் என்னடா கேட்கணும்னு மாறி மாறி ஆர்குமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுடைய அப்பா அம்மான்ட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டெல்லாம் பார்த்துட்டு அவன் சம்மந்தி வரலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வராது என்ன பண்ணுறாங்க, கடையில் வேலை இருக்குது, என்ன இருந்தாலும் கடையில் வேலை இருக்குன்னா இங்கே வந்திருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பால் காய்ச்சறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிட்டு இருக்காங்க. டி செந்தில் இது மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு போட வேண்டிய சேரெல்லாம் எங்கள் கீழே இருக்கு, முன்னே சொல்லியிருந்தா எடுத்துகிட்டு வந்துருப்பா இல்லையாண்டி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க சரவணன். உடனே உள்ளார போயிட்டு மாமான்றாங்க. என்ன இல்லை இதே மாதிரி நீ கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறியா? ஆமாம், இதே மாதிரி ஒரு ஹவுஸ் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதுக்கு நீ கவர்மெண்ட் வேலை வாங்குறியா அப்படின்றாங்க. நீ இதை நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டு போகிறாங்க. தங்கமயிலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா சுகனியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறமா பால் காய்ச்சிற அந்த நேரத்தில் பாண்டியன் வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயில் இருந்துட்டு அங்கே பாருங்களேன் மாமா வந்திருக்காரு அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்க வந்ததுமே நம்மளுடைய மீனா போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் அதை பாலை காய்ச்சி கொடுக்குறாங்க. மீனா கிட்ட பணம் கொடுக்குறாங்க. மாமா எதுக்கு இதை வச்சுக்கோமான்றாங்க. இல்லை மாமா வேண்டாம், இங்கே பாருமா இது என்னுடைய பரிசுன்னு வச்சுக்கோன்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கிஃப்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே கொடுக்க முடியாமல் நின்றுகிட்டு இருக்காங்க. பழனி ஒரு ஓரமாக போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எல்லாரும் கொடுக்கும் போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் கேட்டிங்களா இல்லையா, நான் மச்சானை கேட்டேன் என்ன ஆச்சுருவாங்க. அப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. பணத்தை கேட்டிருப்பாங்க. கேட்டதுக்கு அவனுக்கு எதுக்குன்னா நீ இதெல்லாம் வாங்கி தரதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த சொன்னோன்னு இதே மாதிரி தான் எப்பவும் இருக்குன்னு பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பணம் கேட்டது கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்யலை, நீங்கள் தான் அவங்களை தலையெழுத்து டெஸ்ட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. ஆனால் நடக்கிற விஷயம் பழனிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்புறமா கிச்சனில் இருப்பாங்க நம்மளுடைய ராஜா. அப்போ கதிர் போவாங்க. அதுக்கப்புறம் டம்ளர் எடுத்து ராஜா போலான்னு போகும்போது ஷாலை பிடிச்சி இழுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா கதிர் எதுவுமே பண்ணல. நான் தான் தப்பாக நினச்சிக்கணும் போல செம்ம கியூட்டாக சிரிச்சுட்டு போகிறாங்க. கதிருமே ரொம்பவே கியூட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லாரும் பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு இங்கே பழனி சரிடா மச்சான் வேற நிறைய டைம் ஃபோன் அடிச்சிட்டாரு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இங்கே மீனா அவங்களுடைய அத்தியை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.